வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். இட்லி இந்த முறை நல்லா வந்திருக்கு. எப்போவுமே எனக்கு ஓரளவுக்கு தான் வரும். அப்புறம் இங்கே பாருங்க, இட்லி கொஞ்சம் கருப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். கருப்பு உளுந்து பாதிக்கு முக்கால்வாசி கழுவிடுவேன், கால்வாசி மட்டும் கழுவாமல் அப்படியே போட்டுருவேன். அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதான் உடம்புக்கு நல்லது. அதனால் இட்லி எனக்கு தோசையை விட இட்லி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி இட்லியும் தேங்காய் சட்னி இன்றைக்கி இது 2 in 1 தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் இப்படி கெட்டியாக வச்சுருக்கேன். இது தாளிக்காமல் வயிற்றுக்கு இறங்கலை. அதனால் இங்கே வருங்க, தாளிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் தாளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குட்டி சட்டி வச்சு தாளித்து அடுப்பையே நார வச்சுட்டேன். அப்புறம் இவ்வளோ நேரம் தொடச்சிட்டு இனிமேல் தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்புறம் எப்பவும் போல் சாப்பாடு வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய், முக்கியமாக பாருங்கள், கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் யாராவது பொரியல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு அது தெரியாது. என்னென்னா, கத்திரிக்காய் 4 இருந்துச்சு, அப்புறம் வெண்டைக்காய் 4 இருந்துச்சு. மோர் குழம்பு வைக்கலான்ட்டு வெண்டைக்காய் 4 வச்சுருந்தேன். மோர் குழம்பு வச்சா எப்படியா இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம அப்படியே காய் பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் பொரியலே பண்ணிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணி அதில் வெண்டைக்காயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் டேஸ்ட்டாக செஞ்சுருவேன் எப்படியா இருந்தாலும். இதுதான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கு இதுவும். அதனால் இதில் இருக்கிற இந்த துவையல் இருக்குல்ல, தேங்காய் துவையல், அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் காரமாக இருக்கணும். இது காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்புறம் இப்போ மணி 11 ஆக போகுது. செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு சரி குளிச்சுட்டு சாப்பிட்லான்றதுக்காக லேட் ஆகிடுச்சு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதனால் இப்போ இங்கே பாருங்கள், இட்லி எடுத்து வச்சுருக்கேன், சட்னி போட்டுட்டேன், இதில் காயும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் காலையில் செஞ்சிட்டோம்ல, காயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்ட்டு காயும் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். சட்னி சூப்பராக இருக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த கருவேப்பிலலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்பவும் போல தான் வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நம்ம மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கோம்.